நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 5G தமிழ் மொழி டிஜிட்டல் சேனல் முதலில் இந்த சேனலுக்கு நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி வந்த சனிப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு முன்பாகவே எல்லா சேனலிலும் மொத்தமாக ஜோதிடர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம். ஆனால் கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய ஃபாலோவர்ஸ் என்பது தமிழ்நாட்டில் 2 பஞ்சாங்கங்கள் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கும். அதில் வாக்கியம், திருக்கணிதம். வாக்கியப்படி தான் இன்றைக்கும் கோயிலில் அனுஷ்டானமாக கடைபிடிக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டமும் வட ஆற்காடு, தென்காற்காடெல்லாம் வாக்கியத்தின்படி தான் நிறைய பேர் இன்றைக்கும் நல்லது கெட்டது மற்ற எல்லா நிகழ்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். திருக்கணிதத்தை தான் நான் ஃபாலோ செய்வேன் என்பவர்கள் இந்த பலன்களை முழுமையாக நெக்லெக்ட் செய்துவிட்டு போகிறது தான் நல்லது. இது வாக்கியத்தின்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்காக. ஏனென்றால் எல்லா இடத்திலும் நேயர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வாக்கியத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3/2026 அன்று, அதாவது மாசி மாதம் 27ஆம் தேதி, ஆங்கிலத்தில் 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சரியாக காலை 8:26க்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். இந்த பயிற்சி என்பது மாசி மாதம் 22ஆம் தேதி என்பது வாக்கியத்தின்படி சனி பயிற்சிக்கு உண்டான நாள். திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொல்லிக்காடு மற்றும் இந்த இடத்திலெல்லாம் சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள், விசேஷ ஆராதனைகள் என்று திரளான மக்கள் வெள்ளத்தில் இந்த சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். சனியானவர் கும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வாக்கியபடி 6/3/2026 அன்று மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சனியுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து குரு வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட வாக்கியபடி 2028ஆம் ஆண்டு முழுவதும் வரை அந்த இடத்தில் தான் இருக்கிறார். உலகத்திற்கு சனி கிரகம் என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பதனால் ஒரு சனி ஒரு இடத்திற்கு மீனத்துக்கு வர வேண்டும் என்றால் 27.5 ஆண்டுகளிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு வரை அது பிடிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் நிதானத்துடன் செல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி என்பது உலகத்தில் மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாகவே உலகத்திற்கு குரு வீட்டில் வரக்கூடிய சனி ஏற்கனவே அடுத்ததாக 28ஆம் ஆண்டு வாக்கியபடி மேஷத்துக்கு பயிற்சி ஆகுவார். அது செவ்வாய் வீட்டுக்கு. அங்கு கிட்டத்தட்ட 31ஆம் ஆண்டு வரை இருப்பார் நீச்ச செவ்வாயில், அதாவது நீச்ச வீட்டில். சனியானவர் மேஷத்தில் நீச்சம் ஆகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த யுத்த பூமிகள் குறைவே குறையாது. ஒரே ஒருத்தர் ட்ரம்ப் ஜெயித்த பிறகு உலகத்தில் எப்படிப்பட்ட போர் மேகங்கள், எவ்வளோ நாடுகளுக்கு பிரச்சனை, எவ்வளோ நாடுகளுக்கு இது தடியெடுத்தவன் தான் தண்டல்காரன் என்பதை போல் யாராலையும் எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு பதட்டம் பதட்டம் பதட்டம். தங்கத்தின் விலையெல்லாம் ஏற்கனவே சொன்னதை போல் 52 ரூபாயில் இருக்கிற காலகட்டத்தில் சொல்லி கொண்டு வருகிறோம். போர் மேகங்கள், விமான போக்குவரத்து தடைகள், கப்பல் போக்குவரத்து தடைகள், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பாதிப்புகள், மருத்துவத்தில் புரட்சிகள். ஆனால் மனதில் ஒரு பயத்துடன் இருப்பது, குழந்தைகள் மரணம், துர்மரணம், அப்பாவிகள் மரணம், நோய்களால் மரணம், காய்ச்சல்களால் மரணம், புது புது நோய்கள் மரணம். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டே கிரகங்கள் சஞ்சாரிப்பில் பில்கேட்ஸால் இந்த உலகம் பெரும் பாதிப்பு ஏற்படும். பில்கேட்ஸ் என்ற ஒருத்தருடைய முகத்திரை உலகத்தில் கிழிக்கப்படும் என்றெல்லாம் நாம் சொல்கின்ற சமயத்தில் எதுக்குப்பா அவரிடத்தில் வம்பு என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த பில்கேட்ஸுடைய ஒரு சுயரூபம் தெரிகின்ற சமயத்தில் உலகம் பயப்படக்கூடிய அளவுக்கு தனி மனித வக்கர புத்திகள் எல்லாம். அதுபோல் வக்கர புத்திகள், மக்கள் மீது கொடுமை தாங்கியவர்கள், கொடுமை காட்டியவர்கள், சர்வாதிகாரிகள், மக்களை நசுக்கி பிடித்தவர்கள், கடந்த 30 ஆண்டு காலம் மக்களிடத்தில் மக்களை எதுவுமே எப்பொழுதும் ஒரு பதட்டத்தில் வைத்திருந்தவர்கள், பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், கொடுங்கோலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மன்னர்கள், எந்த இதுவாக இருந்தாலும் எல்லாரும் குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
பயப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் தீமைகள் அழிந்தே போகும். அதே சமயம் நிலநடுக்கங்கள், வெள்ளத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். உலகத்திற்கு வெள்ளங்கள் பல வகையில் சேதங்கள் ஏற்படும். பனி உருகி ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, மழை வெள்ளத்தால் பாதிப்புகள், கடலால் பாதிப்புகள் எல்லாமே துரத்தி அடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மக்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படக்கூடிய காலகட்டம். உலகம் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறது தான். இதே சனி மீனத்திற்கு 27 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கும். அதற்கு முன்பாக 27 ஆண்டுகளும் சனி வந்திருக்கும். ஸோ எத்தனையோ சனி மீனத்தில் வந்திருக்கிற காலகட்டத்தில் உலகம் பார்த்துட்டு தான் இதுவும் கடந்து போயிருக்கும். அதுபோல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் உலகத்தில் நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாலும் மக்களுக்கு தீங்கிழைத்தவர்களெல்லாம் காணாத போவார்கள். அந்த நாடே காணாத போகும். அதுபோல் அமைப்பெல்லாம் ஏற்படும். அதேபோல் வலிமையானவர்களாக இருந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த சிறுபான்மையை தொந்தரவு பண்ணக்கூடிய இதெல்லாம் மாறக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். அதுவே உலகத்திற்கு நிறைய இடத்தில் காணப்படும். நிறைய ஊர்களில் உலகம் முழுவதும் தாய்நாட்டு மண்ணில் பிறந்தவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடியேறியவர்களுக்கெல்லாம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். சிக்கல்கள் என்பது அங்கேயே 20 வருடம் 30 வருடம் இருந்து பலவிதமான வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறியவர்கள் எல்லாம் கூட திடீரென்று எல்லாவற்றிலும் விட்டு போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் இந்தியர்கள் நிறைய நாடுகளில் குடியேறி இருக்கிறீர்கள். கொஞ்சம் உங்கள் சேமிப்பெல்லாம் இந்தியா பக்கம் திருப்பி வைத்து கொள்வதும், எந்த காலகட்டத்தில் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கிறோம், இந்த ஊரில் சட்டத்திட்டங்கள் அப்படி இப்படி என்றாலும் ஒரே நாளில் ஒரே ஒரு மனிதனால் சட்டத்திட்டங்கள் மாற்றப்படும். எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அனாதையாக ஓடி வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்தந்த ஸ்ரீலங்காவில் இருந்தவர்களும் சரி, இந்தியாவில் இருந்தவர்களும் சரி, ஸ்ரீலங்கா தமிழர்களும் நம்ம சகோதர சகோதரிகள் என்பதனால் நீங்கள் எங்கு இருந்தாலும் தாய்நாட்டில் ஒரு சின்ன ஒரு இடமாவது வந்து தங்குவதற்கு வைத்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது மட்டுமல்ல 2031 ஆண்டு வரை ஸ்திரமற்ற தன்மை தான் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடங்கள் பலவிதமான ஜோதிட கணிப்புகள் ஒவ்வொரு ஜோதிடர்கள் கணிக்கலாம். ஆனால் பொதுமறை ஜோதிடம் என்பது உலகத்தில் மிக முக்கியமானது. அடுத்த 5 ஆண்டுகள் பஞ்சாங்கத்தினுடைய கிரக நிலைகளை வைத்து வக்கர நிவர்த்தி, அதிச்சார நிவர்த்தி, ஆட்சி, நீச்சம், உச்சம் எல்லாம் பார்த்து பார்வைகள் பலன் பார்த்து தான் நான் 2031 வரை தான் நான் கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன். போர் அடிக்கிறது போட்டு எல்லாம் நல்லது சொல்லணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு திருப்பி போடுறதுக்கு நான் 2030 வரைக்கும் 28 திருப்பி கணக்கு போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். யார் இருக்காங்க யார் இல்லைன்றதெல்லாம் அப்புறமா தெரியும். ஸோ ஈரான் வாராக இருக்கட்டும், ஒரு வார், எல்லா வாரும் தீவிரவாதங்கள் எல்லாமே தீவிரவாதம்லாம் உலகத்தில் கடுமையாக வேட்டையாடப்படக்கூடிய அமைப்பு. போதை மருந்துகள், சட்டத்திட்டங்கள், பெண்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படுவது, பெண்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு ஏற்படுவது, பெண்களுக்கு சுதந்திரங்கள் ஏற்படுவது, பெண்களுக்கு பெரிய பதவிகளில் வருவது, இந்த பெண்களுக்காக முஸ்லீம் நாட்டில் கடுமையான சட்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படுவது, பெண்களுக்கு ஆக மொத்தத்தில் குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம், அடிமைத்தனத்தில் இருந்த நிறைய பேர் விடுதலையாகக்கூடிய அமைப்பு, இயற்கை காற்றை சுவாசிக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு உலகத்தில் வரக்கூடிய அமைப்பு, இசை, பாடல்கள், நாட்டியம் என்று சந்தோஷமாக இந்த உலகத்தில் அவர்களும் சுற்றி தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். மருத்துவத்தில் தான் பெரும் புரட்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அந்த புரட்சிகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். அந்த தெய்வ வழிபாடு முறைகளுக்கும் அந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய நாள்களில் மட்டும் தெய்வத்தின் வழிபாடுகளும் மந்திரங்களை கேட்பதன் மூலமாக சனி பயிற்சி நன்மை தீமைகளை குறைத்து அதிகரித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும்.